வெல்கம் டு ஆர்ஆர்ஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு அரநெல்லிக்காய் வச்சு எப்படி காரசாரமாக ஒரு தொக்கு பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு கப் அரநெல்லிக்காய் எடுத்திருக்கேன். அந்த அரநெல்லிக்காவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் அந்த காய் ஃபுல்லாக இம்மர்ஸ் ஆகிற அளவுக்கு தண்ணியை விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. காய் நல்லா வெந்து நமக்கு கொட்டை தனியாக விழுது தனியாக ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போது அதுக்கு அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி போடுங்க. மெதுவாக லேசாக கிண்டி கொடுங்க. கிண்டி கொடுத்துட்டு அப்பப்போ ஒன்று செக் பண்ணிக்கோங்க, நல்லா காய் வெந்து இருக்கான்ட்டு. காய் நல்லா வெந்து பழம் மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு கொட்டை தனியாக விழுது தனியாக ஸ்மாஷ் பண்ணி எடுக்க முடியும் நம்மளால். இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நல்லா கிண்டி ஒரு நெல்லிக்காவை எடுத்து நசுக்கி பாருங்கள். வெந்திருக்கா வேகலையான்னு தெரிஞ்சிடும். வேகலைன்னா கொஞ்சம் கூட நல்லா வேக விடுங்க. நல்லா மைய வெந்தால் தான் உங்களுக்கு காயை எடுத்து நசுக்கின உடனே கொட்டை தனியாக விழுது தனியாக வரும். அப்போ தான் நமக்கு விழுதை தனியாக எடுக்க முடியும் கொட்டையிலேருந்து. இப்போ இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் அடுப்பை அணைச்சிருங்க. இப்போ நல்லா வடிகட்டி நல்லா வெந்த காயை நல்லா ஆற விடுங்க. ஆற விட்டதுக்கப்புறம் இப்படி ஒவ்வொரு கொட்டையை எடுத்து நசுக்கி கொட்டை தனியாக விழுது தனியாக எடுக்கிறதுக்கு பதிலாக ஒரு ஸ்மாஷரை வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி விடுங்க. ஸ்மாஷ் பண்ண உங்களுக்கு கொட்டை தனியாக விழுது தனியாக வரும். இப்போது இதுலேருந்து எப்படி எடுக்கணும்னா கொஞ்சோண்டு தண்ணியை விட்டு கையால் நல்லா பிசைஞ்சு எடுத்திங்கன்னா கொட்டை தனியாக வரும், விழுது தனியாக நிற்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு அடி கனமான பாத்திரத்தில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் காஞ்சோடனே ஒரு ஸ்பூன் கடுகை போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிய விடுங்க. உங்கள் வீட்டில் ஏற்கனவே வெந்தய பொடி பெருங்காய பொடியெல்லாம் இருக்குன்னா ஓகே. இல்லைன்னா வறுச்சட்டியில் 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் பெருங்காயத்தை போட்டு கட்டி பெருங்காயத்தை போட்டு நல்லா வறுச்சட்டியில் வறுத்து பொடிச்சு வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கடுகு பொரிய விட்டதுக்கப்புறம் 2 வரமிளகாவை கிள்ளி போடுங்க. இப்போ 2 வாரத்துக்கு அப்புறம் எடுத்து வச்சுருக்க விழுதை போடுங்க. இந்த விழுது லேசாக ஈரப்பதத்தோடு இருக்கிறதுனால முதல்ல வெறும் எண்ணெயில் நல்லா வதக்கி எடுங்க. இந்த மாதிரி எல்லா விழுதியும் போட்டு நல்லா கிளறி கொடுங்க. இப்போ இந்த மாதிரி எல்லாம் தண்ணி வற்றி சேர்ந்து வந்ததுக்கப்புறம் இதுக்கு சேர்க்க வேண்டிய உப்பு 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இதோட நான் இன்றைக்கி 1.5 ஸ்பூன் வரமிளகாத்தூளும் 1.5 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூளும் சேர்த்துருக்கேன். கலர் கொஞ்சம் நல்லா கிடைக்குங்கிறதுக்காக. இதோட அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது அரை ஸ்பூன் வெந்தய பொடியும் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் போட்டு நல்லா கிளறி கொடுங்க. என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை அழுத்துங்க. இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து கிளறி கொடுங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, அடி போயிடாமல். இப்போ நல்லா கிளறி கொடுத்ததுக்கப்புறம் பொறுமையாக கிண்டி கொடுங்க. உங்களுக்கு ஊறுகாவை நல்லா ஸ்டோர் பண்ணணும் நிறைய பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் நிறைய எண்ணெயை விட்டு பொறுமையாக நல்லா வற்றி எடுத்தால் தான் உங்களுக்கு ஒரு 2-3 மாதம் தாராளமாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண முடியும். இல்லை கம்மியாக தான் பண்ணுறீங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இதோட இன்னொரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் நல்லா சேர்த்ததுக்கப்புறம் நல்லா சுண்டி எண்ணெய் 4 பக்கம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அடுப்பை அணைச்சிருங்க. நான் இன்றைக்கி இந்த அரநெல்லிக்காவோட துவர்ப்பு போகிறதுக்கு வேண்டி ஒரு அரை ஸ்பூன் வெல்லம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இந்த மாதிரி எல்லாம் சுருண்டு வரும்போது அடுப்பை அணைச்சிருங்க. அவ்வளோதான், நம்மளோட அரநெல்லிக்காய் தொக்கு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். சாதத்துக்கு, இட்லி, தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.